அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நின்ற நிலையில பண்ணக்கூடிய ஆசனங்களை பார்க்க போறோம். எதுக்காகனா ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் பண்ண போறோம். அதாவது நிறைய ஆசனங்கள் செய்யறதுக்காக முன்னாடி ப்ரிப்பரேட்டரி போசஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு முழுக்கவே நல்லா தளர்வு ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணும்போதுவே ரொம்ப சுலபமா இருக்கும். இதுல பயிற்சி 1. பர்வதாசனா பண்ண போறோம். பர்வதாசனால இருந்து லோ லஞ்சுன்னு சொல்லக்கூடிய அடுத்ததுல இருந்து நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வலது காலை முன்னோக்கி வச்சுட்டு நல்லா நேரா இடுப்புல இப்படி கை வைக்கணும். இடது காலில் பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். அது பர்வதாசனால இருந்து லோ லஞ்ச் சொல்லக்கூடிய அந்த இது கால் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தோம். வலது கால் இடது கால் ரெண்டுமே மாத்தி மாத்தி பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து ஒரு 6 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 2-3 செட் செஞ்சிடலாம். இப்போ பயிற்சி 2. பயிற்சி 2லயும் பர்வதாசனால இருந்து நம்ம பிரிக்ஷாசனான்னு சொல்லக்கூடிய லிசர்ட் போஸ்க்கு போக போறோம். இதுவும் வலது காலும் இடது காலும் மாத்தி மாத்தி செய்யற மாதிரி வரும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த பயிற்சி 2ல பர்வதாசனால இருந்து நம்ம பிரிக்ஷாசனாக்கு போனோம். லிசர்ட் போஸ்க்கு போனோம். இதுல கை பொசிஷனையும் கால் பொசிஷன் நம்ம மாற்றக்கூடாது. எவ்வளவு தூரம் நம்ம வர முடியுமோ அந்த கால் கொண்டு அந்த கைக்கு பக்கத்துல வச்சுக்கலாம். இப்ப வைக்க முடியல, 2 கையை தாண்டி அந்த காலை வைக்க முடியலன்னா 2 கைக்கு நடுவுலையுமே வைக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்படியே மாத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வலது பக்கமும் இடது பக்கமா மாத்தி மாத்தி செய்வோம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுக்கவே நல்லா தளர்வடைஞ்சிரும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். எந்த பயிற்சிகளை முடிச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.